பேசுகிறதுக்கு காரணம் வந்து பாம்பேக்கு போகிறேன். அதில் கூட ஒரு பாம்பு இருக்குது பாருங்க. நான் இந்த நிகழ்ச்சிக்கு வருவேனா இல்லையான்றதை வந்து தயாரிப்பாளர்களுக்கு கொஞ்சம் சின்ன டவுட் இருந்தது. நான் வர வழியில் என்னுடைய கார் வந்து பஞ்சர் ஆகி ஒரு ஆட்டோ பிடிச்சி தான் இங்கே வந்து சேர்ந்தேன். அவ்வளோ முக்கியத்துவம் வந்து இந்த நிகழ்ச்சிக்கு. முதல்ல இந்த பாம் படத்தை பற்றி என்ன பேசுகிறது அப்படின்னு ரொம்ப நேரம் யோசித்தேன். ட்ரைலர் பார்த்த உடனே இது எப்படி பேசுகிறது, என்ன பேசுனா அது சரியாக இருக்கும், அல்ல என்ன பேசாமல் இருக்கணும், அது எவ்வளோ பூடகமாக பேசுகிறது அப்படின்னு தெரியல. அதனால் வாயு பகவானை வணங்கிவிட்டு என்னுடைய பேச்சை துவங்குகிறேன். முதல்ல இந்த பாம்னு ஒரு டைட்டில்னோன்னா நான் நினச்சேன் ஏதாவது ஒரு பாம் கலாச்சாரம் சம்மந்தப்பட்டது போல இருக்குது. அப்படின்னா நான் கூட ஹவுஸ்ஃபுல்னு ஒரு படம் பண்ணியிருக்கேன். கோயம்புத்தூர் பாம் பிளாஸ்ட்டை வச்சுக்கிட்டு ஹவுஸ்ஃபுல்னு ஒரு படம் பண்ணி தேசிய விருதுலாம் வாங்கியிருக்கேன். அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை எடுத்திருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல இந்த ட்ரெய்லரை பார்க்குறதுக்கு முன்னாடி இருந்தது. அப்புறம் இந்த மாதிரியான ஒரு டைட்டிலை செலக்ட் பண்ணணுன்னா அந்த டைரக்டர் விஷால் வெங்கட் வந்து பெரிய குசும்பனாக இருக்கணும்னு நினைக்கிறேன். அவர் மிகப்பெரிய குசும்பனாக இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு டைட்டிலை செலக்ட் பண்ண முடியும். இந்த படத்தை தயாரிக்கணும்னா அந்த தயாரிப்பால் எவ்வளோ பெரிய குசும்பனாக இருக்க முடியும். அவர் சுகுமார் பாலகிருஷ்ணன், அவர் எப்பவுமே வேஷ்டி சட்டையில் இருப்பார். இதுக்கு சம்மந்தம் கிடையாது. நான் சொல்கிறேன், அவர் ஏதோ உப்பு சத்தியாகிரகத்துக்கு போகிற மாதிரியே தான் இருப்பார் எப்போவுமே. நான் அவரை பற்றி அப்புறம் பின்னாடி பேசலாம். இது நிறைய பின்னாடி பேசலான்னே வர வேண்டியதாக இருக்குதுங்க. எல்லா டைரக்டரும் இந்த முதல் படம் வந்து மூக்கு மேலே விரல் வைக்கிற மாதிரி அந்த டைரக்டர் பண்ணணுன்ற மாதிரி சொல்லுவாங்க. இந்த டைரக்டர் அந்த மாதிரியே ஒரு டைட்டில் வச்சுருக்காரு. ஆக்சுவலாக நான் ஒரு இங்கிலீஷ் படம் ஹிஸ்ட்ரி ஆஃப் த வேர்ல்டுன்னு ஒரு படம், அந்த படத்தில் கிங் ஆஃப் குசும்பன் ஒருத்தன் இருப்பான். அதை பார்த்தேன் முதல்ல வந்து ஒரு இங்கிலீஷ் படத்தினா குசும்பன் வந்து நான் அதில் தான் பார்த்தேன். அந்த கிங் வந்து எப்போவுமே அப்படி தான் இருப்பார். ஆனால் தமிழ் படத்தில் இப்படி கொண்டு வர முடியுதா? அதே மாதிரி பிங்க் பேந்தர்னு ஒரு படம், அந்த படத்தில் ஸ்டீவ் மார்ட்டின் ஆக்ட் பண்ணியிருப்பார். அவர் என்ன பண்ணுவார்னா ஒரு ரெக்கார்டிங் தேட்டருக்கு, டி இமான் சாருடைய ரெக்கார்டிங் தேட்டர் மாதிரி ஒரு ரெக்கார்டிங் தேட்டருக்கு போய் ஒரு ரூம் தனியாக இருக்கும். ஆனால் அந்த ரூம் வந்து தனியாக இருக்குன்னு ஒரு நினச்சிக்கிட்டு அந்த ரூம்குள்ளே போயிட்டு ரகசியமாக ஒரு வேலையை செய்வார். செஞ்சால் அது வெளியில் ரெக்கார்டிங் தேட்டர்னே அவருக்கு தெரியாது. 5.1 ஸ்டீரியோவில் வந்து அந்த சத்தம் வெளியில் வந்துடும். இந்த மாதிரி படங்கள் தான் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இது தமிழ் படத்தில் பண்ணுற தைரியம் வந்து எப்படி ஒருத்தருக்கு இருக்குன்றதே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. சில நேரத்தில் நம்ம வண்டி காரில் வந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு அந்த மாதிரி ஒரு பாம் பிளாஸ்ட் ஒன்று வந்துடும். அது யார் செஞ்சாங்கன்னு தெரியாது. நம்ம மெதுவாக கண்ணாடி அப்படி இறக்கும், ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலை ஏற்படும். இதெல்லாம் வந்து சினிமாவில் சொல்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். ஆனால் முழு படம் பார்க்கும்போது தான் நமக்கு தெரியும் இந்த படத்தில் வந்து நிறைய அன்பு தான் டீல் பண்ணியிருக்காங்கன்னு. அவர் சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி ஒரு எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர். அவர் எப்பவுமே ஒரு படத்தை செலக்ட் பண்ணணும்னா முதல்ல ஒரு பேக்ரவுண்டு பார்ப்பார். அந்த ப்ரொடியூசருடைய பேக்ரவுண்ட் சரியாக இருக்கா, படத்தை கரெக்டாக ரிலீஸ் பண்ணிட்டு வரா, கண்டென்ட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்பார். இந்த கண்டென்ட் வந்து அவ்வளோ பிடிச்சிருக்கு அவருக்கு, இல்லை அந்த கண்டென்ட்டை வந்து ஜீரணிப்பாங்களா. இது வந்து ஜீரணத்துக்கும் அஜீரணத்துக்கும் நடுவில் நடக்கிற ஒரு பிரச்சனை இந்த டைட்டில்ங்கிறது. மிஸ்டர் டி இமான், நான் டீன்ஸில் அவரோட ஒர்க் பண்ணதுக்கு அப்புறமேல மறுபடியும் வேற ஒரு மியூசிக் டைரக்டரோட ஒர்க் பண்ண முடியுமாங்கிறதே எனக்கு ஒரு சந்தேகம் ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு ஒரு டார்லிங் தான் அவர் டி இமான். இங்கே பேசும்போது சொன்னாங்க ஏ சென்டர், பி சென்டர், சி சென்டர் வரைக்கும் அவர் கவர் பண்ணுவார்னு. எனக்கு தெரிஞ்சு அவர் டி சென்டர் வரைக்கும் கவர் பண்ணுவார். அதனால தான் அவர் பேர் டி இமான்னு வச்சாங்க. தேவர் மகன் படத்தில் அந்த இஞ்சி இடுப்பழக சாங்கில் பாட சொல்லும்போது ஏன் நீ பாட மாட்டேங்கிற, இல்லைங்க வெறும் காற்று தான் வருது அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இந்த படத்தில் இருக்குமோ, அதுக்கு ஒரு பாட்டு போட்டிருப்பீங்களோ அப்படின்னு நினச்சேன். காத்து வாக்கில் 2 காதல்னு ஒரு படம் வந்தது சமீபத்தில். அந்த மாதிரி இந்த படத்தில் எத்தனை காதல்னு எனக்கு தெரியல, அனைவரும் ஒரு காதலாக தான் இருக்கும். ப்ரொடியூசரை பற்றி சொல்லணுன்னா அவர் மிஸ்டர் சுகுமார் பாலகிருஷ்ணன் வந்து அவர் தான் ப்ரொடியூசர்னு பேர் போட்டிருக்காரு தவிர அது முழுக்க போய். இந்த படத்தோட ப்ரொடியூசர் வந்து சதா சுகுமாரன். நான் ஏதோ பேரை தப்பாக சொல்ல நினச்சிக்காதீங்க, கரெக்டாக தான் சொல்லுவேன் நான். ஆமாம், ஏன்னா அவர் மிஸ்டர் சுகுமார் வந்து என்கிட்ட பேசும்போது சதா அவங்க பேரை பற்றி தான் சொல்லிட்டு இருப்பார். அதனால் அது சுதா கிடையாது, வெறும் சதா சுகுமார். அது
உங்களுக்கு தெரியாதுங்க, மேடம் வந்து அப்படி ஒரு டேஸ்ட்டுங்க, மேடம் வந்து அது மேடம் தாங்க எல்லாத்தையும் டிசைட் பண்ணுவாங்க, மேடம் தான் உண்மையிலேயே எல்லார் வீட்லேயும் மேடம் தான் டிசைட் பண்ணுவாங்க. ஆனால் அது தைரியம் இல்லை ஒரு ஆம்பளைக்கு சொல்கிறதுக்கு. அதனால் மேடம் தான். மேடம் சிரிக்கிறது பெரிய விஷயம் இல்லை. இன்னமும் கல்யாணம் ஆகி இத்தனை வருஷம் கழிச்சு இன்னும் அவர் சிரிச்சிட்டு இருக்காருன்னா டெஃபினட்டாக அதுக்கு காரணம் வந்து இந்த படத்தில் நடித்த ஒரு மிஸ்டர் காளி வெங்கட், நிறைய பேர் எல்லாருமே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு ஒரு நிலைக்கு வந்திருக்காங்க. அந்த நிலைக்கு காரணமாக அவர் விஷால் வெங்கட்டுக்கு வந்து பாராட்டுகள். இதில் நிறைய பேருக்கு வந்து முக்கியமான பாத்திரங்கள் கொடுத்ததுக்கு. மிஸ்டர் அர்ஜுன் தாஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு நான் கமல் சாரை ரொம்ப ரசிச்சிருக்கேன். சின்ன வயசுலேருந்தே நான் வந்து சினிமாவுக்கு வரதுக்கான இன்ஸ்பிரேஷன் வந்து கமல் சார் தான். இது நிறைய மேடையில் சொல்லியிருப்பேன். சமீப காலமாக இப்போ வந்திருக்க நடிகர்கள்லேயே என்ன ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணுறது வந்து அர்ஜுன் தாஸ். வெரி ப்ராமிசிங் ஆக்டர். ப்ராமிசிங் ஆக்டர்னா அவர் ரொம்ப சிறப்பான ஒரு நிலைக்கு வருவாருன்றது வேற. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, மாப்பிள்ளை மாதிரி வந்திருக்காருல, நிறைய பொண்ணுக்கு அவர் ப்ராமிஸ் பண்ணியிருப்பார். நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், நிறைய பேருக்கு ப்ராமிஸ் பண்ணியிருப்பார். அதனால் அவர் ஒரு ப்ராமிசிங் ஆக்டர்னு சொல்லலாம். சார் சும்மா கூச்சப்படுற மாதிரி நடிக்காதீங்க சார். நமக்கும் தெரியல, அதெல்லாம் கிராஸ் பண்ணி தானே வந்திருக்கோம் நம்மளும். நீங்கள் குட் பேட் ஆக்லி பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து அஜித் சாரை ரசிச்சிட்டு இருக்கும்போது நான் நினைக்கிறேன் அஜித் சார் படம் பார்க்கும்போது அர்ஜுன் தாஸை ரசிச்சிருப்பாருன்ட்டு. ஏன்னா அப்படி ஒரு காம்படிஷன், அப்படி ஒரு பியூட்டிஃபுல்லாக பார்த்தாரு பண்ணியிருந்தார் அந்த படத்தில். நான் பொதுவாக கதை எழுதினேன்னா வந்து ஹீரோயினை மட்டும்தான் கவனத்தில் வச்சுக்குவேன். இந்த ஹீரோயினுக்கு இப்படி ஒரு சீன் பண்ணலாமா அப்படின்ட்டு. பட் என்னுடைய கெட்ட நேரம் பாருங்கள், அர்ஜுன் தாஸை வச்சு நான் வந்து ஒரு படம் பண்ணலாமா அப்படின்னு. கெட்ட நேரம் நான் சொல்கிறது சந்தோஷத்தில் சொல்கிறேன். ஹீரோயின் எல்லாம் மறந்துட்டு ஒரு ஹீரோவை சென்டர் பண்ணி அர்ஜுன் தாஸை சென்டர் பண்ணி ஒரு படம் பண்ணலாமா. நான் அர்ஜுன் தாஸ்கிட்ட கூட நேற்று சொன்னேன் அதுக்கான வாய்ப்பு. இப்போவே அவர் சொல்கிறார் ஜூன் வரைக்கும் டேட் இல்லைங்கன்றாரு. இந்த படம் வந்ததுன்னா 27 ஜூன் வரைக்கும் டேட் இல்லைன்னு சொல்லுவார். சில நேரத்தில் தோற்று போனால் கூட பரவாயில்ல, நம்ம ஆசைப்படுறதுல ஒன்றும் பெரிய தப்பு இல்லை. அதனால் நான் கதை சொல்கிறேன். சிவாத்மிகா வந்து நான் சின்ன பையனால பார்த்துருக்கேன். இல்லை, அவங்க ரொம்ப சின்ன பொண்ணாக இருக்கும் போதுலேருந்து நான் பார்த்துருக்கேன். இந்த ஷாக் இருக்கு இல்லையா, அந்த ஷாக்காக தான் நான் அப்படி சொன்னேன். நான் ரொம்ப ஆசைப்பட்டேன் அவங்க டெஃபினட்டாக ரொம்ப சிறப்பான ஒரு நிலைமைக்கு வருவாங்க. அது இந்த படத்துக்கு அப்புறமேல வரும்போது சந்தோஷமாக இருக்கும். அதே மாதிரி பொதுவாக ஒரு படம் வந்ததுக்கு அப்புறமேல இந்த படத்தோட வெற்றியை பற்றி எல்லாரும் குசு குசுன்னு பேசுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த படம் நல்லா இருக்குது, டெஃபினட்டாக பாருங்கள் அப்படின்னு காதோட காது வச்சு குசு குசுன்னு பேசுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி சில படங்களை வந்து நம்ம அப்புறம் பார்த்துக்கலான்னு விடுவோம்ல, அந்த மாதிரி இந்த படத்தை பின்னால் பார்த்துக்கலான்னு விட்டுற வேண்டாம் யாரும். இந்த படம் உடனே வெற்றி அடைஞ்சதுன்னா, இப்போ கூட ஒரு சக்தி சார் சொன்னார் ஒரு பெரிய சேனல் ஒன்று தொடங்க போகிறாங்க. அதில் கூட பார்த்திங்கன்னா பெண்களுக்கு தான் முக்கியத்துவம். நான் முதல்ல சொன்னேன் இல்லைங்களா, அதே சதா கதை தான் அது. அதனால் பெண்களுக்கு தான் அதில் முக்கியத்துவம். இந்த ப்ரொடியூசர் வந்து நிறைய படம் பண்ணுவாங்க, அதுக்காகவாது டெஃபினட்டாக இந்த படம் வெற்றி அடையணும். அப்படி நிறைய படம் பண்ணும்போது பொதுவாக ஒரு படம் வெற்றி அடைஞ்சதுன்னா பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3ன்னு எடுப்பாங்க இல்லையா. இந்த படத்தை பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 அப்படின்னு எடுப்பாங்க. நன்றி, வணக்கம். I'll start with the production house. Sudha ma'am, Sukumar sir, எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி மேம். ஓகே, விஷால் சார் பற்றி லாஸ்ட்டில் பேசலாம். இங்கே பேசுனதுனால இமான் சார் எனக்கு உங்கள் மியூசிக்கை இன்ட்ரடியூஸ் பண்ணதே அப்பா தான். அவர் பிளேலிஸ்ட்டு ஃபுல்லாக உங்கள் பாட்டு தான் இருக்கும். ஸோ ஐ எம் ஆல்சோ அ ஹியூஜ் ஃபேன். உங்கள் மியூசிக்கில் நடிக்கிறது எனக்கு அவ்வளோ சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச் சார். மணிகண்டன் சார், ஐ எம் அ வெரி 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 பிக் ஃபேன் ஆஃப் யோர்ஸ். I think you're a fabulous actor and thank you so much for coming here. இங்கே இங்கே இருக்கிற எல்லாருக்குமே நான் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஃபார் கம்மிங் அண்ட் டேக்கிங் யுவர் டைம் டு டாக் அபவுட் அ ஃபிலிம். காளி வெங்கட் சார், சார் உங்களை மாதிரி ஒரு ஆக்டரோட இவ்வளோ ஒரு நல்ல கேரக்டர் பண்ணது எனக்கு அவ்வளோ சந்தோஷம். யூ டாட் மீ ஸோ மச் ஆன் செட் அண்ட் அந்த தோசை சாம்பாருக்காக கூட ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. You're a fabulous person, sir. Honor to work with you. செட்டில் என் கூட எப்போவுமே இருந்து என்னை அட் ஆல் டைம்ஸ் என்டர்டெயின் பண்ணி பார்த்துக்கிறதுக்கு பிரியாக்கும், ஸ்மிருதிக்கும், சப்ரீஷ்க்கும், டிஎஸ்கே மோகன் சாருக்கும் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் ராஜ் சார், யூவ் டன் அ ஃபேபுலஸ் ஜாப். சரவணன் சார், எல்லாருக்குமே, எங்கள் டீமுக்கும் எங்கள் ஏடிஸ்க்கும் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு ஸ்டேஜில் பேசுகிறதே ரொம்ப பயம், ஸோ டக்குன்னு முடிச்சிடுறேன். Vishal sir, you've gone through so much. இந்த படத்துக்காக அது வந்து
சொல்லிட்டே போனால் அது ரொம்ப டைம் ஆகும். பட் லோகேஷ் சார் சொன்ன மாதிரி அவர் எப்போவுமே ஒரே வார்த்தை தான் சொல்லுவார், பார்த்துக்கலான்னு. சார் இந்த படம் எங்கள் எல்லாரையும் விட உங்களுக்காக இட் ஹேஸ் டு பிகம் அ ஹியூஜ் ஹிட். அண்ட் இவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கான கேரக்டர், பிரபாவதி என்ற ஒரு கேரக்டருக்கு நான் சூட்டபுளாக இருப்பேன்னு நினச்சி ஒரு ஆடிஷன் இல்லை, எதுவுமே இல்லை, ஹி ஜஸ்ட் கேம் அண்ட் செட் இந்த கேரக்டர் நீங்கள் தான் பண்ணணும்னு சொன்னார். அந்த ட்ரஸ்ட் என் மேலே வச்சதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. அண்ட் அர்ஜுன் சார், யூஆர் அ ஃபேபுலஸ் ஆக்டர். எல்லோரும் சொல்கிற மாதிரி ஐ ஹோப் திஸ் ஃபிலிம் டஸ் ஒண்டர்ஸ் ஃபார் யூ. உங்களை மாதிரி ஒரு ஆக்டரோட ஒர்க் பண்ணதுக்கு அவ்வளோ சந்தோஷம். பட் அதை விட உங்களை மாதிரி ஒரு ஃபேண்டாஸ்டிக் ஃப்ரெண்ட் இந்த படத்தினால கிடச்சதுக்கு இன்னும் சந்தோஷம். அண்ட் சக்தி சார், தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் இந்த படம் ரிலீஸ் பண்ணுறது எங்கள் எல்லாருக்குமே அவ்வளோ கான்ஃபிடென்ஸ். அண்ட் நான் எல்லோரும் சொல்கிற மாதிரி சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி பண்ணுறதுனால இந்த படம் எவ்வளோ நல்லா வந்ததுனால பெரிய ஹிட் ஆனால் வில் பி வெரி ஹாப்பி. ப்ளீஸ் செப்டம்பர் 12 எல்லோரும் கண்டிப்பாக வந்து பாருங்கள். இட்ஸ் அ ஹார்ட் வார்மிங் ஃபிலிம் அண்ட் ஐ ஹோப் யூ ஆல் லைக் இட். ஊடக பெருமக்கள், அப்புறம் மேடையில் இருக்கிற எல்லாருக்கும் நன்றி வந்ததுக்காக. ஒவ்வொருத்தரையும் பற்றி எனக்கு கனெக்ட் பண்ணி பேசுகிறதுக்கு ஒரு பெரிய பெரிய கதை இருக்குது. ஏன்னா அங்கே இருக்கிற எல்லாரோடையும் எனக்கு ஒரு அப்படி ஒரு பரிச்சயம் இருக்குது. திடீர்னு கூப்பிடுவாங்கன்னு எதிர்பார்க்கல. நான் வேறு ஒன்றும் ப்ரிப்பேர் ஆகவே இல்லை. ஏன்னா இந்த படத்தில் சொன்ன மாதிரி எல்லா படத்துக்கும் ரிஹர்சல் பண்ணிட்டு கூட போகலாம். இந்த படத்துக்கு ரிஹர்சல் பண்ணால், அது என் ரோலுக்கு ரிஹர்சல் பண்ணால் ரொம்ப ரொம்ப தப்பாக இருக்கும். இன்னொன்று ஆபத்தாகவும் இருக்கும். ஏன்னா எனக்கு இருக்கிற இந்த படத்தில் இருக்கிற 2 சிக்கலுமே ரிஹர்சல் பண்ண முடியாத சிக்கல். எனக்கு தெரிஞ்ச, சரி அதை விட்டுரும், அதை பற்றி நிறையா பேசிட்டாரு பார்த்திபன் சார். வந்து நான் இந்த படத்தில் கொஞ்சம் முதல்ல விஷால் வெங்கட்டுக்கு நன்றி சொல்லுவேன். ஏன்னா ரொம்ப நெருக்கமானவங்களுக்கு தான் நன்றி சொல்ல மறந்துடுவோம். இந்த படத்தில் இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு விஷாலுக்கு ரொம்ப நன்றி. முதல்ல கதை சொல்லிவிட்டு வந்து ஒரு மாதிரி தயக்கத்தோடு உட்காந்துட்டே இருந்தார். எனக்கு புரியல அந்த தயக்கம் ஏன்னு. இல்லை நீங்கள் எப்போ ஷூட்டிங் விஷால் சொல்லுங்கள், நான் எத்தனை நாள்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவேன். சார் நடிக்கிறீங்களா அப்படின்னாரு. அதுதானே சொன்னீங்க நடிக்கிறேன் அப்படின்னா. அவருக்கு நான் நடிக்க மாட்டேன்னு சொல்லிடணும்னு அவருக்கு ஒரு சந்தேகம் இருந்திருக்குது. இந்த மாதிரியான ரோல் கிடைக்கிறது வந்து ரொம்ப அபூர்வம். ஏன்னா நம்ம நடிக்க மாட்டோம்னு நினச்சிக்கிட்டே நம்மளுக்கு சொல்லவே மாட்டாங்க நமக்கு. ஸோ அப்படியான ஒரு ரோல். அதே மாதிரி இந்த ரோல் நடித்ததில் நான் ரொம்ப வித்தியாசமான ஒரு உணர்வாக என்ன பார்க்குறேன்னா, எத்தனை தான் கோடி வச்சுருந்தாலும், இந்த உலகத்தையே கட்டி ஆளக்கூடிய சக்தி இருந்தாலும் அவனோட பிணக்கோலத்தை அவன் பார்த்துருக்க மாட்டான். அந்த வாய்ப்பு கலைஞர்களுக்கு மட்டுமே கிடைக்கக்கூடிய ஒரு அபூர்வமான வாய்ப்பு. அது மாதிரி நம்மளை சுற்றி அழுகிறத நம்ம கேட்க முடியாது. எனக்கு கேட்குறது நம்ம இருக்க மாட்டோமே, அதை கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. ஸோ இப்படி இந்த ரோலில் வந்து நிறைய அற்புதங்கள் நிகழ்த்தி கொடுத்தாரு எனக்கு வந்து விஷால கேட்டு. ஏன்னா எவ்வளோ காசு வச்சுருந்தாலும் சரி, ஒரு டெட் பாடி கிட்ட போட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்து பார்ப்போம் எவனும் நினைக்க மாட்டான். அது வந்து நம்ம இங்கே நோவும் சொல்ல முடியாது. நம்ம அது பண்ணி தான் நம்ம ப்ரொஃபஷனலாக அதை பண்ணுறோம். அதே நேரத்தில் இதில் இருக்கிற அவுட்புட்டு பார்க்கும்போது பயங்கரமான ஒரு சந்தோஷம். அதாவது நம்மளுடைய பிணக்கோலத்தை நம்ம பார்க்குற ஒரு வாய்ப்பு இந்த உலகத்திலேயே அமையாது யாருக்கும், கலைஞர்களை தவிர்த்து. அந்த மாதிரியான ஒரு அனுபவம் எனக்கு இதில். அதே மாதிரி ரிஹர்சல் பண்ண முடியாத ஒரு கதாபாத்திரம் இது. மணிகண்டன், ரொம்ப நன்றி மணி. வந்து தனியாக அப்படிலாம் சொல்லக்கூடாது தான், இருந்தாலும் எனக்கு நான் இந்த மேடையில் ஒரு விஷயத்தை சொல்கிறதுக்காக தான் நான் மணியை வந்து இழுத்தேன் கொக்கி போட்டு. ஏன்னா மணிகண்டனை வந்து நீங்கள் நிறையா பரிமாணத்தில் பார்த்துருப்பீங்க. மிமிக்ரி ஆர்டிஸ்ட், அப்புறம் வந்து ஆக்டரு, நல்ல ரசிகன், பயங்கரமாக ரசிப்பார். அது மேலே அவருக்குள்ள ஒரு பயங்கரமான இயக்குனர் இருக்கார். அது சீக்கிரமாக நான் அதை எதிர்பார்த்துட்ருக்கேன். டைரக்ஷன் பண்ணும்போது நடிக்க கூப்பிடுங்க மணி, அந்த சான்ஸ் கேட்குறதுக்காக தான் இப்போ நான் போட்டு விட்டேன். ஏன்னா நான் ஆரம்பத்தில் ஒரு படத்தில் ஒரு கோடைரக்டர் ரைட்டரு, அதில் நான் ஒரு சின்ன ரோல் நடித்தேன். ஒரு 2 சீனை தான் வரும். அந்த 2 சீன் நடித்தது எனக்கு விகடன் ஒரு பேராகிராஃப் வந்து பாராட்டி எழுதியிருந்தாங்க. அதுக்கு முழு காரணமாக மணி தான். ஏன்னா மணி நடிகர்களுக்கு சொல்லிக் கொடுக்குற விதமே வந்து பயங்கரமாக இருக்கும். நீங்கள் வந்து அப்படியே ஊட்டி விடுவாப்பில். அந்த மாதிரி ரொம்ப நன்றி மணி. தேங்க்யூ ஸோ மச். சிபி ஐயா, ஸ்ரீ கணேஷ், எல்லாருக்குமே நன்றி வந்ததுக்காக. அப்புறம் இந்த படம் ஆல்ரெடி ஹிட் ஆயிடுச்சு.
ஏன்னா சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரின்னு லோகோ போட்டாச்சுன்னா படம் ஹிட்டு. நான் கார்கிக்கு அப்புறம் இது மாதிரி அதான் தொடர்புபடுத்தி பேசுறதுக்கு எனக்கு நிறையா கதை இருக்குது எல்லாரோடையும். அதில் வந்து சக்தி அண்ணா இதுக்குள்ளே வந்தது வந்து ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை கொடுத்துச்சு எனக்கு. ஒரு விஷால் வந்து ஃபஸ்ட்டு ஃபோன் பண்ணி சொன்னோன்னே ஓகே படம் ஹிட்டு அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்துடுச்சு. ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணா நீங்கள் இதோட அசோசியேட் ஆனதுக்கு. அப்புறம் சிவாத்மிகா ஹீரோயின் அவங்கள பற்றி பேசினோம். அர்ஜுன் தாஸ் எங்களுக்கு வந்து இது நான் இது இங்கேயே போயிட்டு யூட்டன் பண்ணிட்டு வரேன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. இது 2வது படம் அநீதி, கிட்டத்தட்ட இந்த மேடை தான் நினைக்கிறேன். அநீதிக்கு அப்புறம் எங்களுக்கு இந்த படம் சேர்ந்து பண்ணுறோம். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம். என்னென்னா இதில் ரொம்ப கஷ்டப்பட்டு நடித்ததுன்னு பார்த்தா அர்ஜுன். ஏன்னா என்னை தூக்கி சுமந்தாருங்க படத்தில். சுமந்தாருன்னா ஒரு தடவை 2 தடவைலாம் இல்லை, அது பல தடவை, பல ஷாட்டுக்கு, பல டேக்குக்கு, லைட்டுக்காக, பேக்ரவுண்டுக்காக எத்தனையோ தடவை காலில் செருப்பு போடாமல் என்னை தூக்கி சுமந்துட்டு ஓட வேறு சொல்லுவார் டைரக்டர். அது மாதிரி என்னை தூக்கி சுமந்து நடித்த அர்ஜுன் தாஸ்க்கு நன்றி. நான் எவ்வளோ பாரமாக இருந்தேனே எனக்கு தெரியல, அது அர்ஜுன்ட்டே கேட்கணும். இதுக்கப்புறம் நான் ஏன் இங்கே யூட்டன் பண்ணிட்டு வந்தேன்னா சிவாத்மிகா அவங்க வந்து நான் சரி இன்றைக்கி என்னென்னமோ இவர் வந்து திட்டம் போட்டு வச்சுருந்தார். அவர் அர்ஜுன் தூக்குற மாதிரி இப்போ சிவாத்மிகா என்னை தூக்கிட்டு போகணும். இப்போது ஐயோ சீன்லாம் சொல்கிறேன்னா சரி ஓகே. அப்போ இவர் வந்து 2 பக்கம் ட்ராலி போட்டுடலாம், அதில் வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் வச்சுட்டு அது மேலே காலை வச்சு பேலன்ஸ் பண்ணிட்டு தூக்கிடலாம் அப்படின்னு சொல்லி என்னென்னவோ பிளான் பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்போ டக்குன்னு சிவாத்மிகா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி குண்டு கட்ட தூக்கிட்டாங்க, மூட்டையை தூக்குற மாதிரி. எப்படி தானே தூக்கணும் அப்படின்னு முடிச்சு விட்டாங்க. ஸோ அந்த மாதிரி சிவாத்மிகா அவங்களோட ஃபுல் பவரையும் வந்து காமிச்சிருக்காங்க. ஏன்னா அவங்களும் என்ன தூக்கி சுமந்து நடிச்சிருக்காங்க இந்த படத்தில். அப்படி அப்புறம் தயாரிப்பாளர்கள் நீங்கள் ஒரு வாக்கு கொடுத்துருக்கீங்க, ஞாபகம் வச்சுருக்கீங்களா இல்லைன்னு தெரியல. அமெரிக்கா கூட்டு போகிறேன்ருக்கீங்க எல்லாரையும். நீங்கள் படம் ஹிட் ஆனதுக்கப்புறம் இங்கே எல்லாருக்கும் டிக்கெட் போட்டிருக்கேன். முன்னாடி இந்த படத்தோட அறிமுக விழாலே வந்து அதை சொல்லிட்டாங்க. அதனால் தயாரிப்பாளருக்கு ரொம்ப நன்றி இந்த படம் எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்காக. அப்புறம் மெட்ராஸ் மேட்னி திரைப்பட இயக்குனர் கார்த்திகேயன் மணி அவருக்கு ரொம்ப நன்றி. நான் கூப்பிட்டது நேற்று தான் கூப்பிட்டேன், வந்துட்டார். ரொம்ப ரொம்ப நன்றி. இதில் யாரையும் விட்டுனா அந்த ஐயா ரொம்ப நன்றி. லவ் ஸ்டோரி சரி. எனக்கு என்னோட நண்பரோட டீமில் ஒர்க் பண்ணியிருந்தார், அங்கேருந்தே எனக்கு தெரியும். நான் நித்தமர்வானம் பண்ணும்போது அவங்க கார்த்தி அவரோட கூட இருந்ததுனால எனக்கு ரொம்ப நெருக்கம். இந்த மாதிரி நிறையா எல்லாரோடையும் சொல்கிறதுக்கு நிறையா கதை இருக்குது. அப்புறம் வந்து இமான் ஐயான்னு நாங்கள் சொல்லுவோம். நான் எங்கள் பப்ளிக் படம் டைரக்டரு, அவர் வந்து வேறு படமும் எடுக்க மாட்டுறாரு, அந்த படத்தை ரிலீஸ் பண்ண மாட்டுறாருன்ற மாதிரியே இருக்குது. சீக்கிரமாக ரிலீஸ் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன் சார். ஏதோ இப்போ திருப்பி பேசிகிட்டு இருக்காங்க. அந்த படத்துக்காக நான் வந்து வெயிட் பண்ணுறேன் சார். சாரோட ஆல்பம் வந்து வேறு லெவலில் இருக்கும், இதுலேயும் பயங்கரமாக இருக்குது. நான் இன்னும் அதை வந்து ஒரு படி மேலே, அது என்ன காரணம்னு எனக்கு தெரியல சார். உண்மையிலே அந்த ஒருவேளை இது இந்த இடத்துல நான் அப்படி சொல்லிட்டேன்னு கூட நினச்சிக்கிட்டோம். வெயிட் பண்ணிட்டுருக்கேன் சார். அவங்களோட தீவிரமான ரசிகர் அப்படின்றதுக்கு நீங்கள் 2 பேர்கிட்ட விசாரிச்சது தெரியும். பப்ளிக் டைரக்டரையும் யுகபாரதி கேட்டிங்கன்னா தெரியும் நான் எவ்வளோ பெரிய ரசிகர் அப்படின்றதுக்கு. டிஎஸ்கே ரொம்ப நன்றி ஐயா, டிஓபி ஐயா, சரவணன் ஐயா, உங்களெலாம் நம்ம டிக்கெட் நின்று பேசிக்கலாம், பிரச்சனை இல்லை. அது மாதிரி நான் யாரையும் விட்டுட்டுனான்னு தெரில. எல்லாருக்கும் நன்றி, வந்திருந்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. பார்த்திபன் சாருக்கு ரொம்ப நன்றி. இது நான் மேண்டேட்டாக ஆல்மோஸ்ட் எவ்ரி ஸ்டேஜில் நான் ஆரம்பிக்கிற ஒரு விஷயம் தான் அது. அண்ட் இந்த படமும் ஏறக்குறைய இந்த மாதிரி ஒரு டாப்பிக்கை பற்றி டிபேட் பண்ணக்கூடிய ஒரு படம் தான். இறைவனை பற்றியும் இறை சக்தியை பற்றியும் இருக்கிற கேள்விகள், சாமானிய மனிதனுக்கு இருக்கக்கூடிய கேள்விகளை வந்து ரொம்ப அழகாக, அதாவது இது வந்து முள்ளு மேலே நடக்கிற மாதிரியான ஒரு கதை, ஆனால் அது ரொம்ப அழகாக, எவ்வளோ ஜோவியலாக, அது ரொம்ப கன்வின்சிங்காக அது ஸ்க்ரீனில் ப்ரெசென்ட் பண்ண முடியும் அப்படின்றத விஷால் வெங்கட் ரொம்ப ரொம்ப மெச்சோர்டாக அதை ஹேண்டில் பண்ணியிருக்காரு. அதுக்கு முதல்ல வாழ்த்துக்கள் விஷால். அண்ட் இந்த ஒரு 2 years ஆஃப் ப்ராசஸில் இந்த படம் ஃபஸ்ட்டு கதை கேட்டோன்னே இது நிச்சயமாக அது பண்ணிடணும்னு வந்து தோணுச்சு. அண்ட் அதை தாண்டி விஷாலோடைய ஃபஸ்ட் படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்டு இந்த படம் தாண்டி இந்த படத்துடைய ஒர்க்கிங் ப்ராசஸ் முழுக்க இந்த 2 ஆண்டு காலமாக வந்து இருக்கக்கூடிய அந்த ஒர்க்கிங் ப்ராசஸ், ஒவ்வொரு பாடல் இந்த படத்தில் 5 songs அண்ட் ஒரு மியூசிக் தீம் இருக்குது. ஒவ்வொரு சாங் பண்ணும்போதும் அவ்வளோ இனிமையாக இருந்தது. இந்த மனுஷனோட சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது அவ்வளோ இனிமையான
ஈவினிங்ஸ் மோஸ்ட்லி ஈவினிங்ஸ் தான் நாங்கள் சந்திச்சுட்டு சாங்கை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறது, சாங் டியூன்ஸ் பண்ணுறது, லிரிக் பற்றி டிஸ்கஸ் பண்ணுறது அப்படின்ட்டு. ஐ ஹேட் அ பிளாஸ்ட் விஷால். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் நல்ல தமிழில் நல்ல தமிழ் வார்த்தைகள் இருக்கக்கூடிய பாடல்கள், அதுவும் இந்த மாதிரியான ரூட்டடான ஃபிலிம்ஸ்க்கு, ரொம்ப வந்து ஒரு ரீஜனல் கனெக்ட் இருக்கிற ஃபிலிம்ஸ்க்கு வந்து நல்ல தமிழ் இசையோட நல்ல தமிழ் வார்த்தைகளோட பாடல்கள் ஒலிக்கணும் அப்படின்றது வந்து என்னுடைய அந்த ரீஜனல் கனெக்ட் இருப்பது நல்லதுன்னு நினைப்பேன் நான். அது எப்போவுமே ஒரு இசையை கேட்டால் இது வந்து நம்மளுடைய மண் சார்ந்த இசை, இது நம்மளுடைய தமிழனுடைய இசை அப்படின்ற ஒரு அடையாளத்தோடு இருப்பது நல்லதுன்னு நினைப்பேன். அப்படி இருக்கக்கூடிய படங்கள் அமையும் போது அதுக்கு உண்டான இசை வழங்குறது வந்து நல்லதுன்னு நினைப்பேன். அப்படி ஒரு செட்டிங், ஒரு பேக்ரவுண்ட் செட் பண்ணி கொடுத்த விஷாலுக்கு முதல்ல நன்றி. அண்ட் ஆஃப்டர் லாங் டைம் இதில் 5 பாடல்களும் ப்ராப்பர் பிளேபேக் சிங்கர்ஸ் பாடியிருக்காங்க. அது வந்து அதுக்கு நான் விஷாலுக்கு தான் வந்து தேங்க் பண்ணோம். ஏன்னா ஒவ்வொரு வாட்டி சாங் சிங்கர்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணும்போது யாரை பாட வைக்கலாமா அவங்கள பாட வைக்கலாமான்னு சொல்லும்போது, ஏன்னா எவ்வளோ நம்மளுக்கு பிடிச்ச குரல்கள், நம்மளுக்கு வந்து விருப்பப்பட்டு நம்ம லூப்பில் கேட்ட எத்தனையோ குரல்கள் திடீர்னு நம்ம ஸ்டாப் பிளாக் டமால்னு காண போயிட்டாங்க. அப்படியே நம்மளை விட்டுட்டோம் அப்படின்ற ஒரு ஃபீலிங் எனக்கு வந்து எப்போவுமே ரொம்ப இருந்துக்கிட்டே இருந்தது. அண்ட் இதில் ஐ வாஸ் வெரி பர்டிகுலர், எல்லா சாங்ஸும் ப்ராப்பர் பிளேபேக் சிங்கர்ஸ். அது வந்து புதுமுக சிங்கர்ஸாக இருக்கலாம், எக்ஸ்பீரியன்ஸ் சிங்கர்ஸாக இருக்கலாம், யாராக இருக்கலாம். ஆனால் இசைக்காகன்னு ஒருத்தங்க சின்ன வயசுலேருந்து ஆயத்தப்பட்டு தனக்காக வந்து தயார் பண்ணி, என் மகனோ என்னைக்காவது அவன் ஒரு பாட்டு பாடிட மாட்டானா, அவன் இசைக்காக வந்து தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருக்கான், அவன் என்னைக்காவது ஒரு பாடல் பாடிட மாட்டான் அப்படின்னு ஏங்குற ஒரு புது நியூ கமராக இருக்கட்டும். அதே மாதிரி வெட்டரன்ஸ் இதில் வந்து சித்ராமா ஒரு பாட்டு பாடியிருக்காங்க. அண்ட் வந்து இந்த புஷ்பனம் குப்புசாமி ஐயா அவர்களாக இருக்கட்டும், அண்டு கார்த்திகா இருக்கட்டும், ஸ்வேதா மோகனாக இருக்கட்டும், மது பாலகிருஷ்ணனாக இருக்கட்டும், ஹரிச்சரனாக இருக்கட்டும், இவங்களுடைய குரல்கள் எல்லாமே நம்ம வெவ்வேறு பாடல்கள், வெவ்வேறு இசையமைப்பாளர்களுடைய இசையில் நம்ம கேட்டு ரசிச்சிருக்கோம். அவங்கள எல்லாரையும் இந்த திரைப்படத்துக்காக திருப்பி கொண்டு வந்ததில் எனக்கு அவ்வளவு சந்தோஷம். அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் விஷால். அண்ட் இதில் லிரிசிஸ்ட் ஜெயரா அப்படின்ற ஒரு புது லிரிசிஸ்ட்டும் இதில் அறிமுகமாயிருக்காரு. அதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப எளிமையான, நேரடியாக ஸ்ட்ரைட் டு ஹார்ட் அப்படி கனெக்ட் பண்ணக்கூடிய லிரிக்ஸாக வந்து இதில் எழுதியிருக்காரு. இன்னும் எத்தனை காலம் அப்படின்ற ஒரு காதல் பாடல் நீங்கள் பார்த்துருப்பீங்க, கார்த்திக் ஸ்வேதா மோகன் அவர்களுடைய குரலில். மணி அமுதவன் அப்படின்ற ஒருத்தர் எழுதியிருக்காரு. அண்ட் இறைவா அப்படின்ற ஒரு பாடல் மது பாலகிருஷ்ணன், ஹரிச்சரன் அவருடைய குரலில் ராகேந்து மௌலி அவர் எழுதியிருக்காரு. ஒளிய கேட்க ஒளிய பார்க்க அப்படின்ற ஒரு பாடல், இது புஷ்பனம் குப்புசாமி அவர்களும் யாசின் நிசாத் அவர்களும் பாடியிருக்கிறாங்க. இயக்குனர் ஜே.கே. சந்துரு அவர்கள் இந்த படத்துக்காக எழுதியிருக்காரு. தேங்க்யூ சார். அண்ட் ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொரு விதம் அப்படின்ற ஒரு பாடல், இதில் மேக்னா சுமேஷ் அண்ட் தர்ஷினி ராஜ்குமார் இந்த பாடல் மூலிமா அறிமுகம் வராங்க. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் உனக்குள்ளே கடவுள் உண்டு அப்படின்ற ஒரு பாடல், இல்லை லெஜெண்டரி சிங்கர் சித்ராமா பாடியிருக்காங்க. அவங்களோட சேர்ந்து ஒரு ஃபியூ மந்த்ஸ் பேக் வாஸ் பார்ட் ஆஃப் திஸ் சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் 10. அந்த 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 நிகழ்ச்சியோட ஒரு ஒன் ஆஃப் த பேனல் ஜட்ஜாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. அந்த நிகழ்ச்சி அப்போது நான் கண்டெடுத்த ஒரு 4 முத்துக்கள் அப்படின்னு தான் சொல்லணும். சாரா, ஸ்ருதி, நஸ்ரீன், காயத்ரி, ஆதி, அவங்க 4 பேரும் உடனே டக்குன்னு வந்துருங்க, மேடைக்கு வந்துருங்க. இந்த 4 பேருடைய பேரண்ட்ஸும் இங்கே வந்திருக்காங்க. ஐ ஃபீல் ரியலி ஹாப்பி. ரொம்ப டேலண்டடான கிட்ஸ். இவங்க லெஜெண்டரி சித்ராமாவோட சேர்ந்து பாடினது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதுவும் முதல் பாடலே அதுக்குண்டான வரிகள் உனக்குள்ளே கடவுள் உண்டு அப்படின்னு ஆரம்பிக்கிற ரொம்ப ஒரு பாசிட்டிவான ஒரு ஃபீலிங் கொடுக்குற ஒரு பாட்டு. ஸோ அப்படி இந்த குழந்தைங்களுடைய குரலில் ஒலிக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஐ எம் ஸோ ஹாப்பி டு. அண்ட் ஜெயரா, லிரிசிஸ்ட் ஜெயரா, அறிமுகமாகிற ஜெயரா அவர்கள் ப்ளீஸ் மேடைக்கு வாங்க. காயத்ரி, சாரா, ஸ்ருதி, நஸ்ரீன் அண்ட் ஆதியா, உங்களுக்கு எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. அண்ட் இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஒரு டேலண்ட் ஃபைன். எப்போவுமே நான் ஒரு புது குரல் பார்த்துட்டு இவங்க யார் எங்கே இருக்காங்க அப்படின்னு நான் வந்து நம்ம சோஷியல் மீடியாலாம் அதில் தான் வந்து நான் கேட்பேன். அது நீங்கள் மக்கள் எல்லாருமே ரொம்ப பேரன்புடன், அது ஒவ்வொருத்தரும், அது யாராக இருந்தாலும், அது நம்ம தமிழ்நாட்டில் எந்த மூலையில் இருந்தாலும் அவங்க உடனே ஒரு 5-10 நிமிஷத்தில் அவங்களுடைய நம்பர் எனக்கு வந்து நீங்கள் உடனே எனக்கு கொடுத்துட்றீங்க. ஸோ அப்படி நான் வந்து
பார்த்த ஒரு சிங்கர் ஒரு 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 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும்னு நினைக்கிறேன். தர்ஷினி ராஜ்குமார் அப்படின்ற ஒரு சிங்கர் ஒரு சின்ன கிராமத்தில் அம்மனப்பாக்கம் அப்படின்ற ஒரு கிராமத்தில் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் அங்கே இருந்து ஒரு சின்ன கிராமத்தில் பாடின ஒரு குட்டி பொண்ணு. அந்த பொண்ணு வந்து பாடி என்னடா ரொம்ப பிரமாதமாக இருக்குது இந்த குரல், இது யார் எங்கன்னு ஆன்லைனில் கேட்க போய் ஒரு 10 நிமிஷத்தில் நம்பர் வந்தது. அவங்ககிட்ட நான் பேசினேன். பேசி அவங்க அப்பா வந்து ஒரு பம்பை இசைக்கருவி வாசிக்கக்கூடிய ஒரு இசைக்கலைஞர். சின்ன வயசுலேருந்து அவர் வாசிச்சுட்ருக்க ஒரு இசைக்கலைஞர். அவர் ஒரு சின்ன பொண்ணு ரொம்ப அழகாக ஒரு பாடல் வந்து இந்த ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொரு விதம் அப்படின்ற ஒரு பாடல் மேக்னா சுமேஷோட சேர்ந்து அவங்க வந்து பாடியிருக்காங்க. அதுக்கு பிறகு நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க ஜீ தமிழில் சரிகமபா நிகழ்ச்சியில் இந்த பெண் வந்து பங்கேற்று அவள் இருக்கிற ஊரில் வந்து பார்த்திங்கன்னா வந்து பஸ்ஸு வசதி வந்து கிடையாது. அப்படி இருந்த அந்த நிகழ்ச்சியில் வந்து தான் ஊருக்காக பேசி அங்கே இருக்கிற அவங்க ஊர்லேருந்து அவங்க ஸ்கூலுக்கு வந்து தினந்தோறும் போயிட்டு வர்றதுக்கு உண்டான அந்த ஊருக்கே பஸ்ஸு கிடையாது. இந்த பஸ்ஸு கிடச்சதுன்னா அந்த ஸ்கூலுக்கு போயிட்டு வரதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு அத்தனை கிலோமீட்டர் நடந்து தான் போகணும் அங்கே இருக்க ஊர் பிள்ளைங்கள்லாம். ஸோ அவள் அந்த நிகழ்ச்சியில் வந்து பேசி அந்த ஊருக்காக பேசி இப்போ அந்த ஊருக்கு வந்து பஸ்ஸு விடுறாங்க. ஸோ அப்படி ஒரு மிகப்பெரிய புரட்சியை செய்த தர்ஷினி ராஜ்குமார் ஐயா, உங்களுடைய மகள் பாடகி ஆயிட்டா. சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ சில்ட்ரன். தேங்க்யூ. அண்ட் அர்ஜுன் தாஸ் அவர்களுக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்கள். ரொம்ப டெரிஃபிக்காக இருக்கார் ஆன் ஸ்க்ரீன். அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் வந்து மேட்னஸ் அவ்வளோ அழகாக ஹோல்டு பண்ணுறாரு. எமோஷன்ஸை ரொம்ப அழகாக கன்வே பண்ணுறாரு. அண்ட் வேரிட் எமோஷன்ஸ் வந்து பண்ணுறாரு. அவருக்கு மேலே ஒரு பிம்பம் இருந்துச்சுன்னா நான் இது பிம்பத்தை உடச்சு நான் இப்போ வேறு ஒன்று பண்ணுறேன், நீங்கள் என்கிட்ட எதிர்பார்க்கல, நான் வேறு ஒன்று பண்ணுறேன் அப்படின்ட்டு ரொம்ப சேலஞ்சிங்காக ஆன் ஸ்க்ரீன் அதை ரொம்ப கன்வின்சிங்காக பண்ணுறாரு. ஸோ அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அவருடைய குரலுக்கு எத்தனையோ ரசிகைகள் இருப்பாங்க, அதில் நானும் ஒரு ரசிகன். அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அண்ட் sister, yeah, of course I know you, Shivatvika Rajshekhar. You look awesome on screen. My hearty wishes. உங்கள் அப்பாவுடைய மிகப்பெரிய ஃபேன் நான். எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னாடி இதுதாண்டா போலீஸ் வந்து அத்தனை முறை பார்த்துருக்குறேன். அப்போல்லாம் ஞாபகம் இருக்குது. அப்போ ராஜ் வீடியோ விஷன் அண்ட் சாதனாஸில் வந்து இப்போ கேசட்ஸ் விஹெச்எஸ்லாம் போடுவாங்க. அப்போ போய் வாங்கி இதுதாண்டா போலீஸ் வாங்கி அது அத்தனை வாட்டி நான் என்னுடைய வீட்டு விஹெச்எஸில் வந்து போட்டு நான் பார்த்துருக்குறேன். ஸோ அவங்களுடைய மகள் ஆக்சுவலாக வேறு இன்னொரு படத்தில் நம்ம சேர்ந்து பண்ண வேண்டியதுன்னு நினைக்கிறேன். அது இப்போ பாம்பில் அமைஞ்சிருக்கு. ரொம்ப சந்தோஷம். அண்ட் இன்னும் எத்தனை காலம் அந்த பாடலில் வந்து அவ்வளோ அழகாக அவங்க எமோஷன்ஸை வந்து ஹோல்ட் பண்ணுறீங்க. அந்த படம் முழுக்க ரொம்ப ரொம்ப கஷ்டமான கேரக்டர் இதை ப்ளே பண்ணுறது ரொம்ப அழகாக ப்ளே பண்ணியிருக்கீங்கம்மா. அதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அண்ட் மணிகண்டன் ஐயா அவர்களே ரொம்ப சந்தோஷம் நீங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வந்தது. அண்ட் வந்திருக்க இயக்குநர்கள் அனைவருக்கும் 3 BHK பாதம் சார், ரொம்ப அவுட்ஸ்டாண்டிங் ஃபிலிம் சார், வாழ்த்துக்கள். அண்ட் 11 டைரக்டர் வந்திருக்காரு. அண்ட் அக்பர் சார் ப்ரொடியூசர் வந்திருக்காங்க. அண்ட் மெட்ராஸ் மேட்டிங் டைரக்டர் வந்திருக்காங்க. சிபி சார் வந்திருக்காரு. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சார். லவ் மேரேஜ் வாஸ் ஆசம். காட் பிளஸ். அண்ட் TSK ரொம்ப அழகாக பண்ணியிருக்கீங்க. ரொம்ப 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 அழகாக இந்த படத்தில் இருக்கிற எல்லாரும் உங்களை வந்து ஒரு காமெடியாக எப்போவுமே இந்த மாதிரி ஸ்டாண்டப் காமெடின்னு வந்து ஸ்க்ரீனில் கன்வெர்ட் பண்ணும்போது மோஸ்ட்லி ஓகே இவர் நல்லா காமெடி பண்ணுறாரு வச்சு இவரை வந்து காமெடி வச்சு பண்ணி ஈஸியாக கைத்தட்டல் வாங்கிடலாம்னு நினைப்பாங்க. ஆனால் இதில் விஷால் வந்து உங்களை வேறு ஒரு பரிணாமத்தில் காமிச்சிருக்காரு. அது ரொம்ப அழகாக பண்ணியிருக்கீங்க. அது நீங்கள் ஸ்க்ரீனில் வந்து அதை எமோட் பண்ணி அது பண்ணும்போது அது ரொம்ப உண்மையாக இருக்குது. அது பார்க்கும்போது இவர் வாழ்க்கையில் உண்மையிலேயே இது நடந்துச்சோ, அதுக்கு தான் இவர் இவ்வளோ வேதனைப்படுறாரோ அப்படின்ற ஒரு ஃபீலிங் வந்து ஏற்படுது. அதுதான் உண்மையான நடிகனுக்கு அடுத்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்கீங்க பிரதர். அண்ட் DOP, I know how challenging this film was while shooting, and it was outstanding, sir. God bless. And sir, நீங்கள் எவ்வளோ ஒரு படத்துக்கு நீங்கள் உங்களுடைய 200% கொடுக்குறீங்கன்றது தெரியுது. அண்ட் உங்களுடைய பேச்சுலையும் அது தெரியுது. அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் சார். இந்த படத்துலையும் யூ கிவன் 200% சார். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் காளி சார், லவ் யூ டார்லிங். என்ன டார்லிங், எத்தனை படம், என்ன பர்ஃபார்மன்ஸஸ்ஸு. தீவிர ஃபேன் நான். இவர் வந்து இப்போ நான் பண்ணுற படம் அப்படிலாம் கூட சொல்ல, பொதுவாகவே உங்கள் படம் வந்து எங்கேயாவது போஸ்டரில் பார்த்துட்டேன்னா ஓகே இந்த மனுஷன் இருக்கார், பயங்கரமாக ஏதாவது பர்ஃபார்ம் பண்ணியிருப்பார், அந்த மனுஷனுக்காகவாச்சும் அந்த படம் பார்த்துருவோம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீலிங்கை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நடிகர். என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அண்ட் சக்தி சார், தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் வந்து இந்த மாதிரி படங்களை வந்து ப்ராமிசிங்காக நாங்கள் இந்த படத்தை வெளியிடுறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லும் போது தான்
இந்த டோட்டல் டீமுக்கே பெரிய நம்பிக்கை இருக்குது சார். ஏன்னா நாங்கள் ஒரு படம் எல்லாம் பண்ணிவிட்டு நாங்கள் பாட்டு சூப்பர்னு சொல்லிக்குவோம், அதெல்லாம் ஓகே. ஆனால் நீங்கள் ஒரு அவுட் சைடராக வந்து அதை நீங்கள் பார்த்து அதை வெறும் பார்த்துட்டு நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு போடலாமல் நான் வெளியிடுறேன் அப்படின்னு முன் வந்து நீங்கள் பண்ணும்போது பெரிய சப்போர்ட் எங்கள் டீமுக்கு எல்லாருக்கும் கொடுக்குது சார். அதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி சார். அண்ட் மேக்னா சுமேஷ் ஒரே வாட்டி மேடைக்கு கூட்டிடலாம். அந்த குட்டி பாப்பா அவளும் பாடியிருக்கா. ஸோ இதில் 5 சிங்கர்ஸ் சாலிடாக அறிமுகப்படுத்தியிருக்கேன். அக்ராஸ் இயர்ஸ் இறைவன் புண்ணியத்தில் மோர் தென் 145 சிங்கர்ஸ்க்கு மேலே அறிமுகப்படுத்தியிருக்கேன். இந்த படத்துலேயே 5 சிங்கர்ஸ் இருந்தது எனக்கு கூடுதல் மகிழ்ச்சி. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் பேஷன்ஸ். ரொம்ப லேட் ஆகிட்டு இருக்கு. நான் இதை சொல்ல வேண்டிய மேடன்றதுனால தான் எல்லாரையும் மென்ஷன் பண்ணேன். ஸோ சாரி ஃபார் டேக்கிங் யுவர் டைம். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ அடுத்தபடியாக ஒரு பயங்கரமான